பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. மோடி ஊழலை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம்ன்ற பேர்ல இவங்க நேற்று 12 அட்ராசிட்டி இருக்கே, தாங்க முடியாத அட்ராசிட்டி. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு மோடி ஊழலை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்களே ஆச்சரியமா திரும்பி பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. இதோட ஒரு காமெடி பாருங்க, இவரு நாய் ஏத்துற வண்டியெல்லாம் ஏற மாட்டேன்னு இந்த வண்டியில ஏற மாட்டேன். இவங்க உண்மையிலேயே மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்களாக்க, அத அவங்க சீரியஸா மக்கள் பிரச்சனை என்னவோ அதை பத்தி பேசியிருப்பாங்க. இது பாருங்க, வானதி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க வானதி சீனிவாசன். அது மட்டும் இல்ல, அவங்க பிஜேபியில தேசிய மகளிர் ஆணையத்துல அவங்க உறுப்பினராகவும் தலைவராகவும் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு அவங்களால ஒரு சிறைக்கு போகும்போது எங்க கூட்டத்தோட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றது ஒரு நகைப்புக்குரிய இதாதான் இருக்கு. ஒரு பெண்ணா இருந்துட்டு சுயமா எந்த ஒரு இடத்துலயும் அவங்களால செயல்பட முடியாததான் காட்டுறாங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னாக்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டுக்கு போகணும், என்னை வெளியே விடுங்கன்ட்டு அந்த மாதிரி போய் போலீஸை டார்ச்சர் பண்றாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, அவரு எனக்கு ஒண்ணுக்கு வருது, நான் என்னை வெளியே விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பிஜேபிக்காரங்க போய் ராவடி பண்றாங்க. டைம் ஆயிடுச்சு, ட்ரெயினுக்கு ஃப்ளைட்டுக்கு போகணும்னு சொன்னது நம்ம அண்ணாமலை தான். இப்படியெல்லாம் ஒரு மக்கள் போராட்டத்துக்கு உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தா, மக்கள் போராட்டத்துக்காக வரும்போது அதனால என்ன இன்னல்கள் வருமோ அதை சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு.